அஇஅதிமுகவை பிளவுபடுத்த நினைக்கும் பன்னீர்செல்வத்துக்கு பொதுமக்கள் தொடர்ந்து கண்டன குரல் கொடுத்து வருகின்றனர். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் பன்னீர்செல்வத்துக்கு எதிரான பொதுமக்களின் கருத்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு 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 கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். மொத்த தமிழ்நாட்டு மக்களின் சார்பா உங்களுக்கு மனச்சாட்சின்னு ஒன்று இருந்தா தயவு செஞ்சு நீங்க உண்மையை சொல்லுங்க. அந்த அம்மா கூட நீங்க அத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க. அவங்க அவ்வளோ உங்களை நம்புனாங்க. அப்படி இருந்துட்டும் நீங்க அந்த இந்த பதவி வெறிக்காக அந்த அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு ஒரு இயக்கத்தை அதை கொண்டு போய் நீங்க அடகு வைக்க நினைக்கிறீங்களா? அது நியாயமா இருக்கா உங்களுக்கு? அந்த கட்சியை ஒரு 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 மாசத்துக்குள்ள அது அந்த சின்னத்தை முடக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த கொடியை முடக்கணும், அந்த கட்சியை முடக்கணும்னு என்ன ஒரு ஆர்வம் உங்களுக்கு? நீங்க ஜானகி அம்மா அணில இருந்து வந்தவர் தானே. அப்படி இருந்தும் அந்த அம்மா உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா, எவ்வளவு தூரம் உங்களை பெரிய லெவல்ல வச்சிருந்தாங்க. அதுக்கு செய்யற நன்றி இதுதானா? உங்களுக்கு பதவி ஆசை வந்திருக்குன்னா ஓகே, நீங்க போய் நில்லுங்க, தனியா ஒரு கட்சி ஆரம்பிங்க. உங்களுக்கு எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்கன்னு பாருங்க. உங்களுக்கு 10 பேர் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சும்மா உங்களுக்கு வந்திருக்கிறது ஒரு நீர்க்குமலி, ஒரு பபிள் மாதிரி. அது எப்ப வேணாலும் உடையும். ஆக்சுவலா யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஜெயலலிதா அம்மாவோட கேஸ் வெளில வந்த அன்னைக்கு வெடி வெடிச்சு ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அது அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் இந்த பீரியட்ல ஃபுல் பவரோட இருந்தது நீங்க தான். அப்போலாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து விசாரணை கமிஷன் வைக்கணும்னா என்ன அர்த்தம்? கேட்டா என்ன சொல்றீங்க? மக்கள் சந்தேகப்படுறாங்க. மக்கள் சந்தேகப்பட்டா இட் இஸ் யுவர் டியூட்டி, யூ ஹேவ் டு கம் அண்ட் கிளாரிஃபை த டவுட். ஆக்சுவலி அப்போ நீங்க வந்து அதை கிளியர் பண்ணாம விட்டுட்டு மக்கள் சந்தேகப்படுறாங்க, அதை நான் அதை வந்து ஒரு ஆதரவா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்தமான பச்சோந்தித்தனம்.